Next topic, calls in advance. The excess amount paid over the called up value of a share is known as calls in advance. It is the excess money paid on application or allotment or calls. So நம்ம வந்து first installments பார்த்தோம் இல்லையா, application, allotment and first call, second call, third and final call பார்த்தோம். இப்போ ஒரு சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அலாட்மெண்ட் மணி கூடவே கால் மணியை சேர்த்து அட்வான்ஸாக பே பண்ணிடுறாங்க. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், கால்ஸ் இன் அட்வான்ஸ். Such excess amount can be returned or adjusted toward future payment. ஸோ அந்த எக்ஸஸாக வாங்குகிற அப்ளிகேஷன் மணியை வந்து சம்டைம்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஃபியூச்சர் பேமெண்ட் எப்போ அவங்க கால் மணி வருதோ அந்த டைமில் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. If the company decides to adjust such amount towards future payment, the excess amount may also be transferred to a separate account called call accounts. ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன சேனல் உண்டோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணலை, ஃபியூச்சரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். ஓகே, next point, calls in advance does not form part of the company's share capital. இது கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் இல்லை, and no dividend is payable on such amount. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணால் அட்வான்ஸ் கட்டிக்கலாம், பட் அதுக்காக நாங்கள் டிவிடெண்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன் பேலன்ஸ் ஷீட்டில் இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி ஷோன் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் இதில் கால் இன் அட்வான்ஸ்ன்றதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது நம்ம அட்வான்ஸாக கட்டுறோம் இல்லையா, ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து should not exceed 12%. Next point, the excess application money on allotted shares after adjustment for allotment money should be transferred to calls in advance account. ஸோ நம்ம எக்ஸஸாக வாங்குகிற அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட் ஷேர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி, ஃபார் மணி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஆன் அலாட்மெண்ட் அண்ட் கால், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கால் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் அட்ஜஸ்டிங் டுவர்ட்ஸ் கால்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கால் அக்கௌண்ட். Illustration 6, Aruna Mills Limited with a registered capital of rupees 5 lakh in equity shares of rupees 10 each issued 20,000 of such shares payable as follows: rupees 4 per share on application, rupees 4 per share on allotment and rupees 2 per share on first and final call. The issue was duly subscribed. All the money payable was duly received, but on allotment one shareholder paid the entire balance on holding of 300 shares. நம்ம எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதுக்கான பேமெண்ட் வந்து அப்ளிகேஷனுக்கு 4 rupees, அலாட்மெண்ட் 4 rupees, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees. ஓகே, இதில் ஒரு ஷேர் ஹோல்டர் அவர் எத்தனை ஷேர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஷேர் வாங்கியிருக்கிறாரு. இவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, மற்றவங்களாம் எப்படி பே பண்ணுறாங்கன்னா 1, 2, 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. பட் இந்த 300 ஷேர் ஹோல்டர் ஷேர் வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர் மட்டும் அலாட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் பே பண்ணுற டைம்லேயே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணிடுறாரு. இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, Illustration 6, calls in advance. In the books of Aruna Mills Limited, journal entries, bank account data 20,000 into application money 4 rupees, to share application 80,000 being application money received. Next one, share application account data to share capital account 80,000 being application money transferred to share capital account. Third one, allotment money amount 20,000 into 4. So share allotment account data to share capital account 80,000 being share allotment money due. ரெகுலராக தேர்ட் ஜேர்னல் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் மட்டும்தான் என்டர் பண்ணுவோம் இல்லையா.
பட் இந்த ஜேர்னலில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஏன் இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறப்ப டைம்லேயே ஒரு ஷேர் ஹோல்டர் 300 ஷேருக்கான கால்ஸ் மணியும் கூடவே பே பண்ணிடுறாரு. ஸோ அந்த பேங்க் வந்து ரிசீவர் இல்லையா, இந்த பேங்கர் வந்து அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ணிக்கிறாரு, ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கால்ஸுக்கான அமௌண்ட்டையும் ஒரு ரிசீவ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஜேர்னலில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அலாட்மெண்ட் எத்தனை ஷேரு 20,000 into 4. ஸோ அலாட்மெண்ட்டுக்கு நேரம் நம்ம என்ன அமௌண்ட் என்ன என்டர் பண்ணுறோம் அப்படின்னா 80,000. இந்த 80,000 அப்படியே என்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 300 ஷேர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அதோட கால் மணியை அலாட்மெண்ட் டைம்லேயே கொடுத்துறாரு. ஸோ 300 into கால் மணி to 600. ஸோ இந்த 600 ருபீஸையும் இங்கே என்டர் பண்ணிட்டோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 80,600 being allotment money and call money also received. Next journal entry, share first and final call account debtor 20,000 shares into call money 2 rupees, so 40,000 to share capital account 40,000 being share first and final call money due. Next journal entry, bank account debtor to share first and final call account தான் நம்ம என்டர் பண்ணுவோம் இல்லையா. பட் இந்த சம்ல இப்போ என்ன இது என்ன சம் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்னு என்டர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர் இருக்குது 20,000 ஷேர்ஸ். இதில் எத்தனை ஷேருக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம் 300 ஷேருக்கு கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம் ஃபைனல் காலுக்கு. அப்போ அது போக மீதி பேலன்ஸ் எவ்வளோ ஷேர் இருக்குன்னா 19,700 into 2. ஸோ என்ன வரும் 39,400. ஓகே, அப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் எவ்வளவு 40,000. இதில் ஆல்ரெடி 600 ருபீஸ் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. அந்த 600 ருபீஸை மைனஸ் பண்ணோன்னா மீதி எவ்வளோ வந்திருக்குது 39,400. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 39,400. அட்வான்ஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருந்தோம் 600 ருபீஸ். ஸோ 600 ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 40,000 being first and final call money received and calls in advance adjusted. நம்ம ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட்ல ஒரு 600 ருபீஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். Anjali Floor Limited with a registered capital of rupees 4 lakh in equity shares of rupees 10 each issued 30,000 of such share. மொத்தம் எவ்வளோ கேபிட்டல் ரெஜிஸ்டர்டு கேபிட்டல் rupees 4 lakhs கொடுத்துருக்காங்க. 4 lakhsன்றது வந்து நம்பர் ஆஃப் ஷேரில் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ 4 lakh அமௌண்ட் அப்படின்னா ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு 10 ருபீஸ். ஸோ இந்த 4 lakhஐ 10ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரும் 40,000 ஷேர். இப்போ நம்பர் ஆஃப் ஷேர் என்ன 40,000. ஓகே, அமௌண்ட் எவ்வளவு 4 lakh. ஒரு ஷேரோட ரேட் 10 ருபீஸ் அப்படின்னா 4 lakhs. இந்த 40,000 ஷேரில் எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 இஷ்யூ பண்ணுறாங்க. Payable rupees 2 per share on application, rupees 5 per share on allotment and rupees 3 on share first call. The issue was duly subscribed. All the money payable was duly received, but on allotment, one shareholder paid the entire balance on his holding of 500 share. Allotment timeல எல்லாரும் allotment money pay பண்ணிட்டாங்க. பட் ஒரு ஷேர் ஹோல்டர் அவர் எவ்வளோ ஷேர் வச்சிருக்கிறாருன்னா 500 ஷேர் வச்சிருக்கிறாரு. இவர் மட்டும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணுறாரு, ஃபைனல் கால் மணியும் பே பண்ணிடுறாரு. ஃபைனல் கால் மணி எவ்வளவு 3 ருபீஸ். ஸோ 500 into 3 1,500 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாரு. ஸோ அடிஷ்னலாக அவங்க பே பண்ணுற அந்த அமௌண்ட்டோட பேர் என்ன கால்ஸ் இன் அட்வான்ஸ். கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன்ஸ். Solution. In the books of Anjali Floor Limited, journal entries, date, particulars, debit, credit. First journal entry, bank account data to share application account 30,000 into application amount 2.
So 30,000 into 2, 60,000. To share application account 60,000 being application money received. Next one, share application account debtor to share capital account 60,000 being application money transferred to share capital account. Third one, allotment amount share allotment account debtor to share capital account 30,000 into 5. 30,000 into 5, 1,50,000. Next journal, bank account debtor to share allotment account to calls in advance account. Calls in advance account ஏன் போடுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர் மட்டும் அலாட்மெண்ட் கூடவே சேர்த்து ஒரு 500 ஷேருக்கான கால் மணியை நமக்கு கொடுத்துட்றாரு. அதனால அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து நம்ம என்டர் பண்றோம். ஸோ ரெகுலராக நமக்கு வர வேண்டிய அலாட்மெண்ட் மணி என்ன 1,50,000. அந்த 1,50,000 அலாட்மெண்ட்டுக்கு நேராக கிரெடிட் சைடு 1,50,000 நம்ம என்டர் பண்ணிட்டோம். தென் கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளோ ஷேரு 500 ஷேர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வந்து 3 rupees. ஸோ 500 into 3, 1,500. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம எங்கே போடுறோம் பேங்க் அக்கௌண்ட்டில் 1,51,500 பீயிங் அலாட்மெண்ட் மணி அண்ட் கால் மணி for 500 shares received. Next one, share first and final call account debtor 90,000 to share capital account 90,000 being share first and final call money due. 30,000 share into first and final call money 3 rupees, so 90,000. Then next last journal, bank account debtor calls in advance account debtor to share first and final call account. Share first and final call amount எவ்வளவு 90,000. ஸோ இது வந்து கிரெடிட் சைட் 90,000 என்டர் பண்ணிடுறோம். தென் கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி 1,500. ஸோ மொத்தம் 90,000 உண்டு கால் மணி. அதில் 1,500 ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. அப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 88,500. இதை தான் நம்ம இப்போ ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, இந்த 88,500 எப்படி வந்தது? டோட்டல் கால் மணி வேல்யூ வந்து 90,000. இதில் 1,500 rupees அலாட்மெண்ட் டைம்லேயே ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து பே பண்ணிட்டாரு. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் இப்போ நம்ம ரிசீவ் பண்ணிக்க போகிறோம். அதனால இந்த 90,000ல் 1,500 மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி வர பேலன்ஸ் அமௌண்ட் 88,500 being first and final call money received and calls in advance adjusted. Okay, thank you students.